கைஸ் எனக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ பேனல் யூஸ் பண்ண ஐடி பேன் ஆகுமா பேன் ஆகாதா நிறைய இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் பேனலுக்கு அகேன்ஸ்டாக வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். 4 மாதத்துக்கு முன்னாடி பேனல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, இதை விட ஒரு 4 மடங்கு பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னென்னா ஃப்ரீ ஃபயருக்குள்ளே மொத்தம் 2 ஃபைல் இருக்கும், ஒன்று டேட்டா ஃபைல், இன்னொன்று ஓபிபி ஃபைல். ஓகேவா, 4 மாதத்துக்கு முன்னாடி பேனல் டெவலப் பண்ணுறவங்க எல்லாம் ஓபிபி ஃபைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்ஷாட்டுக்கு ஒரு சேஞ்சு, அதுவே எனிமி லொக்கேஷனுக்கு ஒரு சேஞ்சு, மேஜிக் புல்லட்டுக்கு ஒரு சின்ன கோடு சேஞ்ச் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஃபுல் சேஃப் ஆன்டி பேனாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஒரு சீசன் எண்டிங் டைமில் கரீனா அந்த கோடை டிடெக்ட் பண்ணி நிறைய ஐடியா பிளாக் லிஸ்ட்டில் போட்டுவிட்டாங்க. அப்புறமா அந்த ஹேக் ஒர்க் ஆகலை. அப்புறமா கரீனாவோட புது ஆன்டி சீட் சிஸ்டம் அப்டேட் பண்ணாங்க. என்னென்னா நம்ம ஓபிபி ஃபைல் எந்த சேஞ்ச் க்ரியேட் பண்ணாலும், நம்ம டெவலப்பர்ஸ் எது க்ரியேட் பண்ணாலும் ஐடியா பேன் பண்ணிடுங்கன்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பேனல் டெவலப்பர்ஸால் ஓபிபி ஃபைலை தொடக்கூட முடியலை. சின்னதாக கோடு சேஞ்ச் பண்ணாலும் ஐடி பேன் ஆகிடும். ஸோ எதுவுமே பண்ண முடியலை. அப்போ தான் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச ஒரு சொல்யூஷன் என்னென்னா டேட்டா ஃபைல். அதில் தான் நம்ம ட்ரெஸ்ஸு, கன் ஸ்கின்லாம் இருக்கும். அதில் போயிட்டு கோடை சேஞ்ச் பண்ணி ஹெட்ஷாட்டு, லொக்கேஷன்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது ஓபிபி ஃபைல் அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லாட்டியும் இதுவும் நல்லா தான் ஃபுல் சேஃபாக தான் இருக்குது. பட் இது பேன் ஆகுமான்னு கேட்டால் அது கரீனா என்னைக்கு டிடெக்ட் பண்ணுதோ அன்றைக்கி கண்டிப்பாக பேன் ஆகும். அப்படி பேன் ஆகாமல் இருக்குது என்ன பண்ணுறது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். அதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. இந்த பேனில் பேன் பண்ண 2 சான்சஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் என்னென்னா கரீனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடை டிடெக்ட் பண்ணி கரீனா டெவலப்பர்ஸே பேன் பண்ணுறது பேனல் யூஸ் பண்ணுற எல்லா ஐடியும். இன்னொரு 2வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பேனல் டெவலப் பண்ணுறவங்க கிட்ட ஒரு கோட் இருக்கும், பேனலுக்கான கோடு. நான் சொன்னது எனக்கு ஹெட்ஷாட்டுக்கு சின்ன சின்ன கோடு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கோடை அஃபீஷியலாக கரீனாக்கு மெயில் பண்ணி விட்டால் கரீனா அதை பார்த்து அப்படியும் பேன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 2 சான்ஸும் தான் இருக்குது. பட் கரீனாவே டிடெக்ட் பண்ணி பேன் பண்ணுமான்னு கேட்டால் கரீனாக்கு அதுக்கு டைம் கிடையாது. கரீனாக்கு புதுசாக கொலாப் பண்ணி ஈவெண்ட் விட்டு காசு கொடுங்க தான் கரீனாக்கு டைம் இருக்குது. பேனில் எல்லாம் டிடெக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட டைமும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஸோ இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. இதனால தான் பேனல் இது வரைக்கும் பேன் ஆகலை. மேபி கரீனா டிடெக்ட் பண்ணால் பேனல்லேருந்து பேன் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஆஃப்லைன் போகிறப்போ உங்கள் மெயின் ஐடியை லாக் அவுட் பண்ணிவிட்டு ஏதாவது பாட் ஐடியோ கெஸ்ட் ஐடியோ லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. தென் திரும்ப கேமுக்குள்ளே வர்றப்போ ஏதாச்சும் பேட்ச் அப்டேட், ஒரு 2 MB அப்டேட் விட்டாலும் சரி, 3 MB அப்டேட் விட்டுருந்தாலும் சரி, அது ஹேக்கை பேன் பண்ணுறதுக்கு கூட அந்த அப்டேட் விட்டுருக்கலாம். ஸோ அது மாதிரி அப்டேட் வந்துச்சுன்னா மட்டும் உங்கள் பாட் ஐடியை போய்ட்டு ப்ளே பண்ணுறணும். ஒரு 2-3 மேட்ச்சு பேன் இஷ்யூ இல்லாட்டி அப்புறம் நீங்கள் திரும்ப உங்கள் மெயின் ஐடியில் போடலாம். இந்த ஒரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணாவே உங்கள் ஐடி கண்டிப்பாக பேன் ஆகாமல் நீங்கள் கண்டிப்பாக ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக ஹேக் யூஸ் பண்ணலாம், எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க ப்ரோ பேனல் சேல் பண்ணுறது தப்பு இல்லையான்னு. எனக்கு அது தப்பாக தெரியல. அதுக்கான ரீசன் என்னென்னா, நம்ம இந்தியன் சர்வருங்கிறது தமிழ்நாடு பிளேயருக்கு மட்டும் கிடையாது, ஹிந்திக்காரங்க இருக்காங்க, தெலுங்குக்காரங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பேனில் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ரீஜன் புஷ் பண்ணுறாங்க, டோர்னமெண்ட் போயிட்டு காசு வின் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மட்டும் நார்மல் கேம் ப்ளே பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கோம். அது என்ன, அது எனக்கு லாஜிக்காகவே தெரில. ஸோ எனக்கு பேனல் சேல் பண்ணுறதெல்லாம் இது வரைக்கும் தப்பாக தெரிஞ்சதில்லை. நேற்று கூட ஒருத்தர் என் பேனல் யூஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு 1000 earn பண்ணுன்னு சொன்னார். எனக்கு அது மாதிரி நிறைய பேர் ஃபீட்பேக் தரப்போ எனக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருந்திருக்கே தவிர எப்போவுமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஸோ எனக்கு அது தப்பாகவும் தெரில. நிறைய பேர் கேட்குறாங்க ப்ரோ பேனல் கரீனா தான் சேல் பண்ணுறாங்களா? அது மாதிரிலாம் கிடையாது. பேனலை க்ரியேட் பண்ணுறது டெவலப்பர்ஸ் தான், பேனல் டெவலப்பர்ஸ். மற்றபடி கரீனாலாம் அது சேல் பண்ணலாம், அதெல்லாம் ஃபுல் ஃபேக் நியூஸ். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நாளைக்கோ அடுத்த நாளோ கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ பேனல் அதில் அப்லோட் பண்ண எனக்கு டைம் இருக்கிறப்போ. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.